10ஆம் வகுப்பு வரை 11, 12 கூடிய கல்லூரிக்கு செல்லும்போது பயன்படுகின்றது. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் செல் வச்சுருக்கோம், எல்லா பிள்ளைங்க செல்லில் பயன்படுத்துவாங்க, எல்லாம் உண்டு. மடிக்கணினி கல்லூரிக்கு சென்று படிக்கும்போது மடிக்கணினி எல்லாம் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கணும். அதே மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க பிள்ளைங்கள்லாம், 6ஆவதுலேருந்து எங்களுக்கு டேப் கொடுத்தீங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் நம்ம துறை இயக்குனர் செயலர் கேட்டிருந்தேன், எப்படி இருக்கும், பயன் இருக்குமா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்போ சொன்னால் இதுவும் நல்ல, இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு தேவை, அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே அது மாதிரி அட்வான்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில் எல்லாம் பிள்ளைகளும் தயாராக இருக்காங்க. நல்லா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நிறைய புத்தகம், இந்த நோட் புக் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதிகமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம், இது வாங்கி கொடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எங்களுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்குரிய நிதியும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். இப்போ தேர்தல் சமயம், தேர்தல் வந்து வர இருக்கின்றது, விரைவிலே தேர்தல் வர இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எண்ணியவாறு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுப்போம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு என்னென்ன கூறியிருந்தோமோ அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நல்லா படிக்கணும், நல்ல தேர்வு எழுதி வெற்றி பெறணும். உங்கள் நாலேஜ் உங்களுக்கு, அதாவது ஒரு பொது அறிவினை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பொது அறிவினை நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டால் நல்லா பதில் சொல்லணும், கேள்வி கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். பேசுகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அச்சம் இல்லாமல் தேர்வு எழுத வேண்டும். இப்படிய பாரத பிரதமர் விரும்புகின்றவாறு நம்முடைய நாடு நமக்குரிய பொருளை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். நாமே பயன்படுத்துகின்ற பொருட்களை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதனை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும். வெளிநாடுகளுக்கு நம்மால் ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அந்த எண்ணங்கள்லாம் யாரால் முடியும்? உங்களால் தான் முடியும், மாணவர்களால் தான் முடியும்.